ஆரம்ப காலகட்டத்திலலாம் வெடி பொருட்கள் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா கண்ட்ரி பாம்ஸ், நாட்டு வெடிகுண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா பைப்பு வச்சுருப்பாங்க, டின் கேன்ஸ் வச்சுருப்பாங்க, வெடி மருந்து பொடியாக வச்சுருப்பாங்க. இன்னும் என்னென்னவோ அவனுக்கு கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் காம்பேக்டாக அவன் அடுக்கி என்ன பண்ணுவான், அதுக்கு ஒரு ட்ரிகர் வச்சுருப்பான். அப்போ பலி பெருசாக இருக்காது அதுலலாம். அதுக்கப்புறமா ஹெவி மெட்டாலிக் பாம்ஸ் வந்தது. அது செய்கிறச்சே கொஞ்சம் கஷ்டம்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா வெடித்து செதறிடும், இவனே பலியாயிடுவான், ஆணி கண்ணாடின்னு செதறி கிடக்கும். ரொம்ப மெஸ்ஸியான ஒர்க் அது. இதில் பிரச்சனை என்னென்னா நாய் இதை மோப்பம் கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் போலீஸ்காரனுடைய பார்வையிலேருந்து இவன் தப்புறது கொஞ்சம் கஷ்டம். அது ஸ்கேனர் பீப் சவுண்டு கொடுத்துரும், ஏன்னா இதில் மெட்டாலிக் பொருட்கள் இருக்கிறதுனால. அந்த மாதிரி அப்போ அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரில. இப்போ இந்த மாதிரி விஷயத்தை ஐஇடின்னு சொல்லுவாங்க, இம்ப்ரோவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் அப்படின்னு. ஸோ அரசாங்கங்கள் என்ன பண்ணிச்சுனாக்கா இதுக்கு கவுண்டராக ஒன்று கண்டுபிடிச்சி, இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன விவகாரம் அதெல்லாம் அவங்க செஞ்ச உடனே இவன் பார்த்தான், இது இப்படி நான் பண்ணிகிட்ருக்கும் போது தானே நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபர்டிலைசர்ஸ் வச்சு இப்போலாம் வெடிமருந்து தயாரிக்கிறான். நமக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குல்ல, உரத்தை வச்சு எப்படிப்பா தயாரிக்க முடியும்னு. ஆனால் தயாரிக்கிறானே அவன். அதனால தான் அவன் அழிவு சக்தியின் உச்சத்தில் இருக்கிறான். டெரரிஸ்ட் எல்லாம் இஸ்தான்புல்லில் இப்படி தான் நடந்தது, பாலி தீவுகளில் இப்படி தான் நடந்தது, 95 ஒக்லஹாமா பாம் பிளாஸ்ட் அதில் அப்படி தான் நடந்தது. அண்டு 2011 மும்பை பிளாஸ்ட்ஸ் எல்லாமே, பாம் பிளாஸ்ட் எல்லாமே இப்படி தான் நடந்தது ஃபர்டிலைசர் வச்சு. அப்போது இந்த ஃபர்டிலைசர் வச்சு இப்போ டெல்லியில் நடந்திருக்கிறதும் ஃபர்டிலைசர் வச்சு தான். இது ரொம்ப க்ளீனாக இருக்குங்க, ரொம்ப ஈஸி, காம்பேக்டாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் தூக்கிட்டு போகும்போது மண்ணை தூவிடலாம் கண்ணில். போலீஸ்காரனால் இதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இது உங்களுக்கு ஃபர்டிலைசர் தானே. இந்த டிவைஸ் எல்லாம் சட்டப்பூர்வமாக அவன் வாங்குறான். இதுக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் சோர்ஸஸ் தான். அப்புறம் செய்கிறவன்லாம் படித்தவனாக இருக்கான், நம்மளை மாதிரியே இருக்கான். நம்ம ரொம்ப மரியாதை கொடுத்து பழகின ஆட்களாக இருக்கான். ரொம்ப ஹை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்ல முடியாட்டினாலும் ரொம்ப மரியாதைக்குரிய நபர்களாக வேஷம் போட்டுட்டு இந்த சமூகத்துக்குள்ளே நடமாடிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா லேப்ஸும் நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்மளை மாதிரி ஆள் போய் லேபில் செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிப்பட்ட லேப்ஸ் தான் இருக்குது. அப்போது அவங்க தான் இன்வால்வ்டாக இருக்காங்க. அப்புறம் இதில் ரொம்ப இதான விஷயம் என்னென்னாக்கா, இந்த ட்ரேஸ் எல்லாத்தையும் அழிச்சிட முடியுது அவனால். இது எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணிடுறான். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயமாக இருக்கா? பயமாக இருக்கணும். மேலும் இந்த மாதிரி தகவல்களோடு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.